ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கதைக்கு வாங்க. இன்னைக்கு நான் பேச போற புக் சேப்பியன்ஸ். இது யுவல் நோஹா ஹராரி அப்படின்ற ஆத்தரால எழுதப்பட்டது. இந்த புத்தகம் மனிதர்களுடைய வரலாற்றை பரபரப்பா மற்றும் ஆழமா நமக்கு எடுத்து கூறுது. நாம இன்னைக்கு இப்படி சமூகத்தை உருவாக்கிய பின்விளைவுகளை நம்ம எப்படி இந்த உலகத்தை இந்த அளவு மாத்தி வச்சிருக்கிறோம்ன்றதை இந்த புக்கை நம்ம படிக்கும் போது நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். சேப்பியன்ஸ் அப்படின்ற புக் மனித வரலாற்றுடைய எல்லா பரிமாணங்களையும் நமக்கு எடுத்து கூறுற மாதிரி ஒரு புதுமையான பார்வையை நமக்கு தருது. இந்த புத்தகத்துல பண்டைய காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனித இனத்துடைய பயணம், அதாவது மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பயணம் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாயத்தை மாற்றி இருக்கான், அவனுடைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத ஹராரி நமக்கு எடுத்து கூறுகிறார். வேதியியல் மற்றும் உயிரியல் வளர்ச்சியையும் சமூக அமைப்புகளுடைய உருவாக்கத்தையும் நம்ம எப்படி கையாண்டோம் அப்படின்றதையும் அவர் விளக்குறாரு. அதாவது உயிரியல் வளர்ச்சினா மனிதன் முன்னாடி பண்டைய காலங்கள்ல குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பரிமாணங்களையும் நமக்கு இப்ப வால் இருந்தது, அந்த வால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, நம்மளுடைய செயல்களை பொறுத்து நம்மளுடைய உடல் ரீதியா என்னென்ன மாற்றங்கள் வந்தது, எப்படி வந்தது, எந்தெந்த காலகட்டங்கள்ல வந்தது அப்படின்றத விவரிக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், நமக்கு தேவையான மாதிரியான சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், ஒரு கூட்டு அமைப்பு மாதிரி உருவாக்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஹராரி நமக்கு நல்லாவே எடுத்து சொல்றாரு. சேப்பியன்ஸ் என்ற புத்தகம் நம்ம வாழும் உலகில் இருக்கிற உள்புறங்களை விளக்குற மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி உருவாச்சு, கலை எப்படி உருவாச்சு, அறிவியல்ல நம்ம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தோம், அரசியல் அமைப்பு எப்படி உருவாச்சு, பொருளாதாரத்துல நம்ம எப்படி இந்த அளவு முன்னேறணும், காசு வந்தது, முன்னாடி பண்டமாற்று முறை இருந்தது, அதுக்கப்புறம் காசு உருவாச்சு, இதெல்லாம் எப்படி ஒரு கட்டத்திலையும் நமக்கு தேவையானதை நம்ம எப்படிலாம் உருவாக்கிட்டோம் அப்படின்றத பத்தி ஹராரி இந்த புக்ல ரொம்பவே அழகா விவரிச்சிருக்காரு. அதோட மனிதனுடைய சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் எப்படி மேம்பட்டுச்சு, மனிதன் மொத்தமாவே வேற ஒரு எல்லா உயிரினங்கள்ல இருந்தும் நம்மள ஒரு மேம்படுத்தி காமிச்சதுக்கு காரணமே நம்மளுடைய சிந்திக்கிற திறன் தான். அதனால மனிதர்கள் அவனுடைய சிந்தனையை எப்படி மேம்படுத்திக்கிட்டான், அவனுடைய நம்பிக்கையை வச்சு ஒரு கூட்டமைப்பை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பத்தி ஹராரி ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. மனிதர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற சாதனைகளை எப்படி கட்டமைச்சாங்க, அவங்களுடைய நம்பிக்கைகளை எப்படி உருவாக்குனாங்கன்றத அறிவியல் மற்றும் வரலாற்று அடிப்படையில புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த புக்கை படிக்கிறதுனால. இந்த புத்தகம் மனிதர்களுடைய சக்தி, குறைபாடு, அடிமைத்தனம், முன்னேற்றம் இதை பத்தின எல்லாம் சரியான சமநிலையில இருந்து ஆராயுது. இந்த புத்தகம் நம்ம முன்னாடி இருந்தது மாதிரியே நம்மளுடைய வருங்காலத்தையும் பாதிக்கக்கூடியவர்கள் நம்ம முன்னாடி இருந்த காலத்துல மற்ற உயிரினங்களுக்கு நம்மளால நிறையவே பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மாதிரி எதிர்காலத்துல நம்மளால இன்னுமே நிறைய பாதிப்புகள் உருவாகும் அப்படின்றத இந்த புக் நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த புக்கு நம்மளுடைய மனிதனுடைய வரலாற்றை எளிமையா சொல்ற கதையினாலேயே நமக்குள்ள ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. சேப்பியன்ஸ் என்ற புக் உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு பிரச்சனைகளை புரிஞ்சுக்கவும் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ற உலக சவால்களை சந்திக்கவும் கூட இந்த புக் நமக்கு உதவியா இருக்குது. இதன் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய கடந்த காலம், நம்மளுடைய நடப்பு காலம், நம்மளுடைய எதிர்காலம், இதோடைய பண்புகளை எல்லாம் முன்னேற்றப்படுத்தி உலகத்தை நம்மளால எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுதான். சேப்பியன்ஸ்ன்றது ஒரு விரிவான பார்வையை வழங்குற ஒரு ஆற்றலான புக். இது நம்மளை தனிமைப்படுத்தாம எல்லாரோடையுமே இணைந்து நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கணும், நம்மளுடைய எதிர்கால சமுதாயத்தை, பொதுவான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்ன்றத நமக்கு எடுத்து சொல்ற ஒரு புக். இது ஒரு ரொம்பவே நல்ல புக். இது எல்லாருமே படிக்கணும்னு நான் விரும்புறேன்.